பொன்வண்ணன் தற்போதுதான் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்த நிலையில் இப்படுகொலை சம்பவத்தை அரங்கேற்றிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகம் முழுவதும் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் சுதந்திரமாக அந்த கஞ்சாவை மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபடுவது அன்றாட நிகழ்வாக இருக்கின்றது. இந்த தகவலை காவல்துறையிடம் தெரிவிப்பவர்களுக்கு எதிராக கொலைவெறி தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் காவலரையே தாக்கி கொலை செய்யும் அளவுக்கு போதைப் பொருள் வியாபாரிகள் துணிவு பெற்றுள்ளனர். கடந்த காலத்தில் காவல்துறை தலைவர் ஒருவர் இருந்தார். அவர் இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்துவதற்காக ஆபரேஷன் கஞ்சா 2.0, 3.0, 4.0 என்று போட்டு அவர் ஓய்வு பெற்று விட்டார். அப்படி காவல்துறை நடவடிக்கையாக கூறினார்கள். ஆனால் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசு எந்தவித கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனைக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அடிக்கடி செய்தி வெளியிடுகின்றார்களுடைய முதலமைச்சரும் காவல்துறையும். ஆனால் அதற்காக எந்த நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால் தெரியவில்லை. அது மட்டுமல்ல, போதைப் பொருள் விற்பனை செய்வதை பற்றி குறிப்பு ஏதாவது தகவலை கொடுத்தால் அந்த தகவல் கொடுக்கின்ற மீது கொலைவெறி தாக்குதல் பற்றியும், குறிப்பாக நேற்று உசிலம்பட்டி காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர் முத்துக்குமாரை வெட்டி கொன்றதற்கும் காவல்துறை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் என்ன பதில் சொல்வார் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். அவருடைய கவனத்தில் கொண்டு வருவதற்காக இதை நாங்கள் செயல்படுத்தினோம். அது மட்டுமல்ல, காவல்துறை இனியாவது காவலராவது காப்பாற்ற வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் முன்வைக்க முயன்றோம். ஆனால் அவருக்கு அனுமதி அளிக்கவில்லை. அதேபோல கடந்த 25/3/2020 இரவு சுமார் 11 மணி அளவில் பயிற்சி மருத்துவர் சிவகங்கை அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பயிற்சி மருத்துவர் தன் விடுதிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது அவரை மர்ம நபர்கள் வழிமறித்து வாகனத்தில் கடத்த முயன்றபோது அதிலிருந்து தப்பித்துள்ளார் என்ற செய்தி தமிழகம் முழுவதும் உள்ள பயிற்சி மருத்துவர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஆட்சி தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது. எத்தனையோ இந்த நிகழ்ச்சி வெளிப்படுத்தியுள்ளது. இந்த மருத்துவமனையில் சிசிடிவி வசதி இல்லாததால் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. தொடர்ந்து 2 நாட்களாக பயிற்சி மருத்துவர்களும் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகளும் இதை கண்டித்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் அரசு மருத்துவமனையிலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும், சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்றும் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்றும் இனி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறா வேண்டும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசுவதாக நான் அனுமதி கேட்டேன். இது என்ன பிரச்சனை? இது மக்களுடைய பிரச்சனை. இன்றைக்கு ஒரு காவலரை அடித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு பயிற்சி மருத்துவரை கடத்த முயற்சித்திருக்கின்றார்கள். இது அரசுடைய கவனத்தில் கொண்டு வருவதற்கு தான் நான் அனுமதி கேட்டேன். எங்களை திட்டமிட்டு இன்றைய தினம் வெளியே குடும்பத்தை பற்றி மட்டும்தான் கவலைப்பட்டிருக்கின்ற அரசு. இன்றைய தினம் யாரும் தலையிடக்கூடாது. முதலமைச்சருடைய மகன் பேசுறார். ஒருவரும் எந்த பிரச்சனையும் பேசக்கூடாது. இது ஒரு சர்வாதிகாரம். மக்களுக்காகத்தான் சட்டமன்றம், சட்டமன்றத்துக்காக மக்கள் அல்ல. அதை இந்த முதலமைச்சர் உணர வேண்டும், சட்டப்பேரவைத் தலைவர் உணர வேண்டும். நாங்கள் மக்களுடைய பிரச்சனை பேசுறதா வந்திருக்கிறோம். ஆனா எந்த பிரச்சனையும் பேசக்கூடாது. இது ஒரு சர்வாதிகாரம். மக்களுக்காகத்தான் சட்டமன்றம், சட்டமன்றத்துக்காக மக்கள் அல்ல. அதை இந்த முதலமைச்சர் உணர வேண்டும், சட்டப்பேரவைத் தலைவர் உணர வேண்டும். நாங்கள் மக்களுடைய பிரச்சனை பேசுறதா வந்திருக்கிறோம். ஆனா திரு ஸ்டாலின் தலைமை இருக்கின்ற அரசாங்கம் அவருடைய வீட்டு மக்கள் அதிகாரத்தில் இருந்து கொண்டு அவருக்கு பதிலுரை அளிப்பதில் யாரும் தடையாக இருக்கக்கூடாது. அது எவ்வளவு முக்கிய பிரச்சனையாக இருந்தாலும் சட்டமன்றத்திலே பேச அனுமதி கிடையாது என்ற சர்வாதிகார போக்கை இன்னைக்கு சட்டமன்றத்தில் அரங்கேறிக்கின்றார்கள். இது கண்டனத்துக்குரியது. இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு பிரதான எதிர்க்கட்சி. இதில் என்ன தவறு இருக்கின்றது? நாங்கள் பேசிய பிறகு நீங்கள் உங்கள் பதிலுரை தொடருங்கள். அதைத்தான் நாங்களும் குறிப்பிட்டோம். ஆனால் அவை முன்னவரும் முதலமைச்சர் அவர்களும் சட்டப்பேரவைத் தலைவரும்
எங்களை வெளியேற்றுவதிலே குறிக்கோளாக இருக்கிறாங்க. அவையில் எங்களுடைய பேச்சை கேட்க அவர்கள் தயாராக இல்லை. ஏனென்றால் பிரதான எதிர்க்கட்சி ஏதாவது குறை சொல்லிவிடக்கூடாது இந்த அரசு மீது என்று திட்டமிட்டு இன்றைய தினம் அவையிலிருந்து எங்களை வெளியேற்றிருக்கிறார்.